இப்படி நல்ல முடிவெடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு திடீரென இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்கள் நல கூட்டணியோடு கூட்டணி சேர்ந்து எவ்வளவு ஓட்டுகளை பெற முடியும் என்று கேட்ட தலைவர் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து கூட்டணி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் என்ன செய்து விட்டோம்? இந்த 5 ஆண்டு காலம் உங்களுக்கு விசுவாசமாக இல்லையா? நாங்கள் இருந்த எம்எல்ஏக்கள் யாருமே உங்களுக்கு இந்த 5 ஆண்டு காலம் எங்களுடைய விசுவாசத்தை பற்றி அவர் நிச்சயமாக அவருக்கு தெரிந்திருக்கும், தெரியாமல் எல்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கு 5 ஆண்டு காலம் எங்களை ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்று எங்களை எல்லாம் கொம்பு சீவி விட்டு ஏதோ முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கும் எங்களுக்கும் பங்குபாக தகராறு, சொத்து தகராறு போன்ற ஒரு நிலையை உருவாக்கிவிட்டு இன்றைக்கு இவர் பாட்டுக்கு போய் மக்கள் நல கூட்டணியிலே கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய நிலை என்னாவது என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதே சமயத்தில் நான் இங்கே எங்களுடைய நிலை என்று சொல்வதெல்லாம் நான் என்னை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற நிர்வாகிகள் தொண்டர்களுடைய கருத்தை தான் நான் உங்களுக்கு இந்த இடத்தில் எடுத்துச் சொல்கிறேன். ஒரு சில நண்பர்கள் நீங்கள் கேட்கலாம், 10ஆம் தேதி அறிவித்தார், அதன் பிறகு 23ஆம் தேதி அறிவித்தார், நீங்கள் 23ஆம் தேதி அறிவித்திருக்கிறாரே, அப்பொழுதே நீங்கள் போர்க்குரலை எழுப்பி இருக்க வேண்டுமா இல்லையா என்று கேட்கலாம். அதற்கு விளக்கம் அளிக்கிறேன். 23ஆம் தேதி அன்று காலையிலே ஒரு 8 மணி இருக்கும். கேப்டன் அவர்கள் திடீரென தொலைபேசியில் அழைத்தார், அலுவலகத்திலே வேலை இருக்கிறது, கொஞ்சம் விரைவாக வந்துவிடு என்று. நான் காலையிலே போகின்ற பொழுது பத்திரிகை நண்பர்கள் மூலம் எங்கள் அலுவலகத்துக்கு வெளியிலே ரோட்டிலே நிறுத்தப்பட்டிருந்தார்கள். அதிலே கூட ஒரு சிலர் என்னிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு, என்ன சார் ரோட்டிலே நிற்க வச்சிட்டீங்களேன்னாங்க. மனசு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு, ஆனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. அப்பொழுது போன பொழுது வெளியே தெரிந்து விட்டது எனக்கு பத்திரிகை நண்பர் மூலியமாக இவர் மக்கள் நல கூட்டணி தான் வருகிறார் என்று. இவர் வந்தார், வந்த உடனே மக்கள் நல கூட்டணியினர் வந்தார்கள், முடிந்து விட்டது. அப்பொழுது அந்த மக்கள் நல கூட்டணி ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பு காலையிலே எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணி அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சென்னை தவிர 11 மாநகராட்சியிலும் பொதுக்கூட்டம் நடத்த இருக்கிறார், அதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அதை அறிவிக்க செய்தார். நான் தான் அதை செய்தேன். 11 மாநகராட்சியிலும் பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளத்தில் பேசி நான் தான் அறிவிப்பை வெளியிட்டேன். அதன் பிறகுதான் மக்கள் நல கூட்டணி உருவாகியது. அந்த 11 இடத்திலே என்னுடைய ஈரோடு மாவட்டமும் ஒன்று, ஈரோடு மாநகராட்சி. அதே போல மக்கள் நல கூட்டணியோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு அந்த கட்சியின் சார்பிலே பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னவுடன் என்னுடைய மனநிலையோ அல்லது என்னை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாமல் என்னுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வார் என்று அவராகவே அறிவித்தார். ஒரு தலைவர் சொல்கிறார் என்று சொன்னால் அதை கட்டுப்பட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நம்பி அவர்களோட பிரச்சாரத்திற்கு வருவேன் என்று சொல்லிவிட்டாரே என்று பல்லை கடித்துக் கொண்டிருந்தேன். அதே போல 10ஆம் தேதி அதாவது ஈரோட்டிலே 3ஆம் தேதி எங்களுடைய அண்ணி அவர்கள் வருகிறார்கள் என்று பல்லை கடித்துக் கொண்டிருந்தோம். ஆனாலும் அதுவரையிலும் சும்மா இருக்கவில்லை. இதோ இங்கு வந்திருக்கின்ற நாங்கள் எல்லாம் அன்றைக்கும் மக்கள் நல கூட்டணி உருவாகி இருக்கின்ற பொழுது எல்லோரும் கட்சி அலுவலகத்தில் இருந்தோம். இவர்கள் அனைவரும் எல்லோரும் புலம்பினார்கள். ஒட்டுமொத்தமாக தேமுதிகவில் இருக்கிற அத்தனை மாவட்ட செயலாளர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், கட்சியினுடைய மாநில அணி நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், இதை விட அங்கங்கே இருந்து வந்த ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் எல்லாம் எங்களிடம், கிளை செயலாளர்கள் வரை எங்களிடத்தில் புலம்பி தெளினார்கள். அதன் பிறகு 24ஆம் தேதி நாங்கள் எல்லாம் தங்கி இருந்தோம். 24ஆம் தேதி நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கடிதத்தை புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு எழுதினோம். கேப்டன் அவர்களே, இது மாதிரி நம்முடைய கட்சியினுடைய நிலை இருக்கிறது, இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் இது போன்ற ஒரு முடிவை எடுத்தது மிகப்பெரிய அழிவை நோக்கி செல்கிறது. இந்த கட்சி தேமுதிக என்ற கட்சியை நீங்கள் எந்த அளவிற்கு வளர்த்து எடுத்தீர்களோ அந்த வளர்த்தெடுப்பதிலே எங்களுடைய பங்களிப்பு முக்கியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் தலைவர், ஆனால் உங்களை சுமந்து தமிழ்நாடு முழுவதும் தெரு தெருவாக கொடியேற்றி, தெரு தெருவாக போஸ்டர் ஒட்டி, ஆர்ப்பாட்டம் நடத்தி, பொதுக்கூட்டம் நடத்தியதிலே எங்களுக்கும் பங்கு இருக்கிறது. எனவே தயவு செய்து இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 8 பக்கம் 9 பக்கம் கொண்ட ஒரு கடிதத்தை அவர்களுக்கு கொடுத்தோம். நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கேட்கின்ற பொழுதெல்லாம் பொறுமையாக இரு, இன்னும் காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, நாளை வேட்புமனுவை வாபஸ் பெறுகின்ற வரையிலும் கூட்டணி பேசலாம், ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்றெல்லாம் எங்களிடத்திலே எங்களை சமாதானப்படுத்துவதிலே தான் குறியாக இருந்தாரே ஒழிய, ஆனால் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை. இந்த நிலையிலே தான் இன்றைக்கு நாங்கள் உங்களை சந்தித்திருக்கிறோம்.
அதே போல ஏன் திடீரென எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை எங்களுக்கு அதாவது திடீர்னு இப்போ உங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, இதுவரையிலும் பொறுமையாக இருங்கள் என்று சொன்னவர் தன்னுடைய ஆண்டாளர் காலேஜில் இதுவரைக்கும் தேமுதிக பொதுக்கூட்டமோ மாநாடோ கட்சி நிகழ்ச்சியோ எதுவுமே நடத்தப்பட்டதில்லை. கேட்டால் சொல்வார், அது காலேஜ் வேறு, அந்த நிர்வாகம் வேறு, கட்சி வேறு என்று சொல்வார். நாங்களும் கேட்டதில்லை. ஆனால் வைகோ அவர்கள் திருச்சியிலே நடத்துகிறேன் என்று சொல்கிறார் மாநாடு. என்னுடைய காலேஜிலே, என்னுடைய கல்லூரியிலே அந்த இடம் இருக்கிறது, நீங்கள் அங்கே மாநாடை நடத்துங்கள் என்று அவரிடத்திலே சொல்கிறார். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அப்பொழுது ஒட்டுமொத்தமாக அவர் முடிவெடுத்து விட்டார். மக்கள் நல கூட்டணியோடு தான் நான் போக போகிறேன் என்கிற முடிவை அவர் தெளிவாக எடுத்து விட்டார். அந்த காரணத்தினால இனியும் நாம் இது குறித்து எதுவும் பேசாமல் இருக்க முடியாது. அதை விட ஒரு கொடுமை, தமிழ்நாட்டில் இருந்து எல்லோரும் போன் பண்ற மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் அத்தனை பேரும், அண்ணா பூனைக்கு யாராவது ஒருத்தர் மணி கட்டுங்கண்ணே, ஏன்னா இப்படி பண்றீங்க, நீங்களா கூட இருந்து இப்படி நடக்கணுமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது, அதுவும் அவர்களுடைய துன்பங்கள், நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், இப்படி செஞ்சிருக்கேன்னு அழுவுறான். பல பேர் கதறி அழறான், போன்லயே கதறி அழறான். இந்த மாதிரி நிலையிலே மீண்டும் தலைவரிடத்திலே பேசுவதற்கு முயற்சி எடுத்தோம். ஆனால் இதை பற்றி பேசுவதற்கு அவர் தயாராக இல்லை. இதை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை. அதன் பிறகுதான் இன்றைக்கு உங்களை சந்தித்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட எங்களுடைய கடிதத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறோம். தேமுதிகவிலே இருந்து யாரும் நாங்கள் விலகவில்லை. முதலில் தெளிவாக சொல்லிவிடுகிறேன், எங்களுடைய இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நாங்கள் அவரோடு இணைந்து பார்த்து பார்த்து செதுக்கிய சிற்பம் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதிலே இருந்து நாங்கள் விலகவில்லை. எங்கள் தலைவர் கேப்டன் அவர்களை மறைமுகமாக பேசினோம், அவரை மட்டும் நேரிலே சந்தித்து பேசினோம். இன்றைக்கு பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி, பத்திரிகை நாளிதழ்கள் மூலமாக, வார இதழ்கள் மூலமாக அவரிடத்திலே நாங்கள் வேண்டி விரும்பி மன்றாடி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை, தயவு செய்து சொல்கிறோம், தமிழகத்திலே மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வரக்கூடாது. ஜெயலலிதா ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொன்னால் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும். அந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டிலே வெற்றி பெறும். நீங்கள் நினைக்கலாம், திமுகவிற்கு அப்பொழுது பலம் இல்லையா, நீங்கள் போனால்தான் பலமா என்று கேட்கலாம். யார் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும். கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆவார், அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நாங்கள் தலைவர் அவர்களும் சரி, எங்கள் அண்ணி அவர்களும் சரி, அவர்கள் வீட்டுக்குள்ளே அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுகிறார்கள். நாங்கள் இங்கே இருப்பவர்கள் எல்லாம் கிராமம் கிராமமாக தொண்டர்களையும் பொதுமக்களையும் தோளோடு தோள் கை போட்டு அவர்களை நேரிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற உணர்வும் அங்கே இருக்கின்ற நிலையும் எங்களுக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் சொல்றோம், தேமுதிக இன்றைக்கு எடுத்திருக்கின்ற முடிவு தற்கொலைக்கு சமமானது. இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓராண்டல்ல, 2 ஆண்டல்ல, 35 ஆண்டுகள், 10 12 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 30 ஆண்டுகள் அண்ணன் முருகேசன் அவர்கள். அதே போல அங்க இருக்கிறவர்கள் சின்ன வயதுல இருந்து இந்த மன்றத்தில் இருந்தவங்க. கார்த்தி அவர்களை பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசுல இருந்து, எல்லோருமே பழைய ஆட்கள். நாங்கள் எல்லாம் இந்த இயக்கம் வளர வேண்டும் சொல்லி எங்களுடைய பொருளாதாரம் எங்க கையில இருந்து தான் போட்டு எல்லாமே இதுவரைக்கும் செலவு பண்ணிருக்கோம். தலைமையில் இருந்தெல்லாம் கொடுத்து யாரும் எந்த செலவும் இல்லை. ஏன்? கேப்டன் மீது கொண்டிருக்கின்ற பற்று, விசுவாசம், அவர் மீது இருக்கின்ற எங்களுடைய அளப்பரிய வெறி, இதுதான் நாங்கள் அவரை நேசிப்பதற்கு காரணம். எனவே உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், கேப்டன் அவர்கள் தயவு செய்து தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொண்டால் மட்டுமே தமிழக மக்களை காப்பாற்ற முடியும். தேமுதிக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் இந்த இயக்கத்தையும் காப்பாற்ற முடியும். அதற்காக நாங்கள் உங்கள் மூலமாக அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். நாளை மதியம் வரையிலும் நிச்சயமாக எங்களை அழைத்து பேசுவார், இதற்கு நல்ல முடிவெடுப்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நடக்கும் என்கிற நம்பிக்கையிலே உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். ஒரு நிமிஷம் சார், நீங்க கேட்கின்ற கேள்வி சரியானது. நான் முதலிலே சொல்லிவிட்டேன், ஒட்டுமொத்தம் 95% நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் அத்தனை பேருடைய விருப்பத்தையும் மீறி தனிப்பட்ட முறையிலே இவர் வீட்டிலே அமர்ந்து கொண்டு இவர் எடுத்திருக்கின்ற இந்த முடிவை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். சார் எல்லாம் நல்லதா நடக்கும் நம்பிக்கையோடு இருக்கும். அதனால அதற்கு நான் போகவே இல்லை. நிச்சயம் சார், இல்ல ஒரு நிமிஷம், நிச்சயமாக நல்ல முடிவெடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.
ம். இல்ல ஒரு நிமிஷம். இல்ல 24ஆம் தேதி நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கிறோம். நேற்றைக்கு கொடுக்கலைங்க. 24ஆம் தேதி எங்கள் தலைமையிலே கேப்டன் இடத்திலே எல்லோரும் கையெழுத்திட்டு என்னிடத்திலே கொடுத்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு கொடுக்கல நாங்க. இல்ல அது வந்து இல்ல ஒரு இல்ல திமுக பொருளாளர் ஸ்டாலினுடைய நிலைப்பாடு அதுவாக இருக்கலாம். அவர் எந்த அடிப்படையில் அதை சொன்னார் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் தேமுதிகவில் இருக்கிறோம். இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும். இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்திலே ஒரு பலமான இயக்கமாக மாற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் சார். ஒரு நிமிஷம் சார். இல்ல அதுதான் இல்ல நீங்க இல்ல ஒரு நிமிஷம். தினசரி காம்ப்ரமைஸ் பண்றாரு. நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். 23ஆம் தேதி மக்கள் நல கூட்டணி வர்றாங்க. வருகின்ற பொழுது 28, 29, 30ஆம் தேதி நான் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்வேன் என்று சொல்லிட்டாரு. மக்கள் நல கூட்டணி வருவதற்கு முன்பு எல்லா பத்திரிகையாளருக்கும் சொல்றேன். காலையில 7 மணிக்கு உங்களுக்கு 7:30 மணிக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மெயில் வந்துருச்சு. அதாவது தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் 10 நாட்கள் இந்த மாவட்டத்தில் நடக்குதுன்னு. அவருடைய மாவட்டத்திலே பொதுக்கூட்டம், என் மாவட்டத்திலே பொதுக்கூட்டம், அவருடைய மாவட்டத்திலே பொதுக்கூட்டம். எப்படி எங்களை நம்பி ஒரு மாவட்ட செயலர் அமர்ந்து இருக்கிறோம். எங்களுடைய வேலையை முடிக்காம நாங்க அப்படியே விட்டுட்டு வந்துடணுமா? சொல்லுங்க. சார் ஒண்ணு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே பிரச்சனை, தமிழ்நாட்டிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான். நான் கேட்கிறேன், ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்து ஆட்சியை பிடித்தோம்ல, அன்னைக்கு லஞ்சத்தையும் ஊழலையும் எழுதி போனதான் சொன்னோம். ஏன் அன்னைக்கு ஜெயலலிதா மேல சொத்து குவிப்பு வழக்கு இல்லையா? அதையெல்லாம் மறந்துட்டு தானே வந்தோம் சார். அன்னைக்கு தொண்டர்களுடைய விருப்பம் சார். அதான் அன்றைக்கு ஒட்டுமொத்த தொண்டர்களும் தமிழக மக்கள் விரும்பினார்கள். அதே போன்ற நிலைதான் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு இருக்கின்ற நிலையும் அதேதான் இருக்கு. எப்படி சார்? இல்ல ஒரே ஒரு நிமிஷம். இதே பாரதிய ஜனதா கட்சியில எங்க கட்சியில் இருந்தவங்க இணைச்சதுக்கு பிறகுதான் அவங்களோட கூட்டணியை வச்சாரு. ஆமா சார். சார் ஒரே ஒரு நிமிடம். இன்னைக்கு வந்து நான் எங்களுடைய வேண்டுகோளை மட்டுமே கேப்டன் சொல்றேன் ஆச்சுங்களா? அவர் எந்த முடிவு எது எப்படி சார்? இல்ல நாளைக்கு பேசலாம் சார். நாளைக்கு பேசலாம். சார் நான் தான் முதல்ல சுருக்கமா சொல்லிட்டேன். அவர்களுடைய வீட்டிலே எடுக்கப்பட்ட முடிவுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல இன்னும் உங்களுக்கு என்ன நான் விளக்க சொல்லணும்? ஒரே நிமிஷம். இதை எங்க தலைவர் இருக்கு. இதை வந்து எங்க தலைவர் தான் எங்ககிட்ட சொன்னார். நாங்க சொல்லல. எங்க தலைவர் எங்ககிட்ட சொன்னதை நாங்க சொல்றோம். எதுங்க? இல்ல அதுதான் அவர் சொன்னதுதாங்க நான் சொன்னேன். எங்க தலைவர் எங்ககிட்ட சொன்னதை நான் சொன்னேங்க. சார் ஒரு அரசியல் கட்சி வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மக்கள் அவங்க விரும்புறது தான் அந்த கட்சி வந்து முடிவா எடுக்க முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் ஒட்டுமொத்த மக்களுடைய முடிவு ஆட்சி மாற்றம் வேணுங்கிறது தான். அந்த முடிவுக்கு நாம போகலன்றதான் எங்களுடைய வருத்தம். எப்படி சார்?
ஒவ்வொருத்தர் கேட்டா பரவாயில்ல. சார் நாளைக்கு பேசலாம் சார். சார் இல்ல இல்ல, நான் நம்பிக்கையோட பேச போறேன் சார். எப்படி சார்? சார் ஒரே நிமிஷம், அவர் எங்களை கூப்பிடுவாரு, நிச்சயமா பரிசீலிப்பார், நம்பிக்கையில் இருக்கும். நீங்க அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போறீங்க சார். வரட்டும் சார், அவர் கூப்பிடாத நிலைமை வரட்டும், அப்புறம் சொல்றேன் நாங்க. ஏன் அது இப்பவே சொல்றீங்க?